5 நிமிஷம் நம்மளுடைய முனைவர் அன்புக்குரிய அண்ணன் கணபதி சுப்பிரமணியம் ஒரு நகைச்சுவையா ஒரு 3 நிமிஷம் பேசிட்டு அவங்களுக்கு எல்லாம் பரிசு கொடுத்துட்டு நிகழ்ச்சியை தொடரும். நன்றி 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 நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான நிகழ்வு பாளையம் சாலை குமாரசாமி திருக்கோயில்ல கந்த சஷ்டி திருவிழாவை நிறைவு செய்து திருக்கல்யாணம் நடைபெற்று ஊஞ்சல் திருவிழா நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய செயல் அலுவலர், இணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் திருக்கோயிலுடைய பணியாளர்களுக்கு எல்லாம் என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்து திருக்கோயில் அர்ச்சகர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை முதல்ல தெரிவிக்கணும். ஒரு திருக்கோயில் சிறப்பா இருக்குன்னா அந்த அர்ச்சகர்களுடைய மனம் மொழி மேகலினால் அந்த ஆண்டவனை பூஜிக்கிற சிறப்பு தான் சிறப்பு. ஆகவே திருக்கோயிலுடைய அர்ச்சகர்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான பரதநாட்டியத்தை நிர்தாஞ்சலி நாட்டிய பள்ளியினுடைய தலைவி பரதநாட்டிய கலை வித்தகி நம்முடைய சிவகாமி மதுசெல்வன் அவர்கள் இங்கே அருமையான நிகழ்ச்சி நம்ம உண்மையிலே பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை பார்த்தோன்னா உண்மையிலே காளியே வந்த மாதிரி நாக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு தூரம் நீளுமான்னு எனக்கே தெரியல. ஏன்னா உண்மையிலே அந்த அளவுக்கு ரெண்டாவது வந்து ஆண்களை வச்சு யாரும் பரதநாட்டியம் நடத்தாதான் எனக்கு சரித்திரத்துல எனக்கு தெரியல. அது உண்மையிலே சிவகாமி அவர்களை பாராட்டு. அந்த 2 மாணவர்களா இருந்தவங்க இப்ப காலேஜில் படிச்சிருக்காங்க, இளைஞர்கள், அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்து ஒரு சிறப்பை செய்திருக்காங்க. உண்மையிலே நல்ல ஒரு தடவை எல்லாருமே கை ஒரு பெண்மணி ரொம்ப சிறப்பான முறையில் பரதநாட்டியத்தை எல்லா சமய மக்களுக்கும் எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து செய்கிற ஒரு சிறப்பு பார்த்தீங்கன்னா அந்த அம்மாட்ட இருக்கு. உண்மையிலே பாராட்டுக்கணும், வாழ்த்தணும். ரொம்ப அருமையான நிகழ்ச்சியை ராஜ்பால் ஏன்னா ராஜ்பால வந்து ரோட்டரியில இருக்காரு, ரோட்டரியில பிரசிடண்டா இருந்தாரு, போட்டோ தொழில் சங்க சில பொறுப்புல இருந்தாரு. தாமிரபரணிக்காக ஒரு ஆல்பம் புஷ்கரணியில மிக சிறப்பான முறையில் வெளிநாட்டவர்கள் எல்லாம் அந்த ஆல்பத்தை இன்றைக்கும் பாராட்டி பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமையான குறும்படங்களை எல்லாம் தந்திருக்கின்ற பெருமைக்குரியவர் நம்முடைய ராம் ராகவேந்திரா அப்படிங்கிற ஸ்டுடியோவை வச்சு ரொம்ப சிறப்பான பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மௌன மொழிகள் மௌன வழிகள் அப்படிங்கிற ஒரு சினிமா, வைரங்கிற குறும்படம், முருகனை பற்றி ஒரு தனி ஆல்பம், இப்படி எத்தனையோ ராகவேந்திர சாமிகளை பற்றி எஸ்பிபி பாலசுப்ரமணியனை வச்சு ஒரு ஆல்பம் தயார் பண்ணியிருக்காரு. இப்படி நிறைய தினமலரோடு இணைந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய பெருமைக்குரியவர் நம்முடைய ராம் ராகவேந்திரா. நம்முடைய ராஜ்பால் அவர்களுக்கு உண்மையிலே எல்லாரும் ஒரு பாராட்டை கைதட்ட கொடுப்போம். ஏன்னா பல்சுவை நிகழ்ச்சி எப்போ நடத்துவாருங்கிறதோட பரதநாட்டியத்தை மிக சிறப்பான நிகழ்ச்சியாக நடத்துவதற்கான உண்மையிலே பாராட்டணும். அதாவது என்ன அப்படின்னா கலையை வந்து குழந்தைகளை கலையில் கல்வியில எல்லாத்திலும் சார்ந்திருக்கு. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்ன நினைக்காங்க அப்படின்னா முழுக்க பிள்ளைகளை படிக்க மட்டும்தான் வச்சாங்க, விளையாட கூட அனுப்புது கிடையாது, எந்த கலையிலையும் விடுது கிடையாது. ஏன்னா கலையில போனா ஒம்பா போயிடும், அந்த பிள்ளைகள் படிப்பு போயிடும் அப்படிலாம் நினைச்சாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கலை என்பது உண்மையிலே மனதை பக்குவப்படுத்தி உள்ளத்தையும் உடலையும் ஒரு பயிற்சியில கொண்டு வந்து ஒரு சிறப்பு செய்யக்கூடியதான் கலை. அதிலும் பரதநாட்டியத்துக்கு சிறப்பு வேற எதுக்கும் கிடையாது. பரதநாட்டியத்துல பாத்தீங்கன்னா எல்லா அபயங்களும் அதுல பயன்படும். கண் பேசும், கைகள் பேசும், அந்த காலை பார்க்கும்போது பரதநாட்டியம் ஆடும்போது காலை பார்க்கணும். எந்த பெண்ணுக்கும் பரதநாட்டியம் ஆடுறவங்களுக்கு கால் முழுமையாக பதியாது. முன்னாலதான் பிரஸ் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்க. அப்படி பிரஸ் பண்றது என்னன்னா அக்கு பஞ்சர் இருக்கு, அக்கு பிரஷர் இருக்கு. நமக்கெல்லாம் காதுல கம்மல் போடுவாங்க. எல்லாத்துக்கும் நம்ம இந்து மதப்படி ஆம்பளை பொம்பளை எல்லாத்துக்கும் காது குத்துவாங்க. ஏன் காது குத்துறாங்கன்னா இது அக்கு பஞ்சர். அக்கு பஞ்சர் பண்ணா கண் பார்வை நல்லா இருக்கு. அதே மாதிரி பெண்களுக்கு மூக்குத்தி விடுவாங்க. காலில் திருமணம்
பெண்களுக்கு மெட்டி போடுவாங்க. ஏன் மெட்டி போடுறாங்க அப்படின்னா காலில் இருந்து ஒரு நரம்பு கர்ப்பப்பைக்கு போகுது. அந்த கர்ப்பப்பை எப்ப விரிவடையணும்னா திருமணம் ஆன பிறகுதான் விரிவடையணும் என்பதற்காக திருமணம் ஆன பெண்களுக்கு காலில் மெட்டி போடுறாங்க. அந்த பெண்ணு நடந்து போகும்போது அந்த மெட்டி அழுத்தி கர்ப்பப்பை விரிவடையும். இந்த மாதிரி நம்ம இந்து மதத்தினுடைய என்னென்ன கோட்பாடுகள்லாம் யாருக்குமே தெரியாது. மெட்டி போடுதோம் அப்படி மெட்டி போட ஏன் மெட்டி போடுறோம்னு தெரியாது. அதே மாதிரி பரதநாட்டியத்தில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் மாதிரி நம்ம இதுக்குன்னு தனியா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். பரதநாட்டியம் ஒரு டான்ஸ் ஆனா போதும் அன்னைக்குள்ள எக்ஸசைஸ் எல்லாம் முடியும். அவ்வளவு அபயங்களும் வேலை செய்து வேர்த்து விறுவிறுத்து அதுலயும் இந்த மாதிரி பெரிய பாட்டுலாம் யாரும் ஆட முடியாது. நம்ம ரொம்ப பெரிய பாட்டு அதுலயே பாத்தீங்கன்னா ஒரே பெண் பல்வேறு எடுத்து அந்த பெண் பாத்தீங்கன்னா அங்கே நின்று மாலையை மாற்றி அந்த மாலையை போட்டு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பையங்க வந்து விளக்க பொறுத்து இங்கே இருந்து தீப்பெட்டி அங்க போட்டு அவன் தீப்பெட்டி எடுத்து கொளுத்தி அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து கரெக்டா வச்சிருக்கான், அவன் ஆடல கரெக்டா இருக்கான். ஒருத்தன் வந்து ஃபுல்லா அசைக்கான், அவனால அசைக்க முடியுது, அவன் அசைக்கான். அப்போ அந்த அளவுக்கு வந்து தீயும் மேல பற்ற விடாது. ரெண்டு பந்தமும் பக்கத்துல இருக்கு, அவன் உட்கார்ந்து இருக்கான். அப்போ அந்த சிம்ம வாகனத்தை நமக்கு கொண்டு வந்து அந்த பெண் வந்து காலை வச்சு மிதிச்சு அந்த காளி வந்து ரூபத்துல இருக்கா. முடிச்ச பிறகு நம்ம மிதிச்சிட்டோம், ஆனா மிதிச்ச அந்த பாவம் இருக்க கூடாது தொட்டு வாரான். அப்போ அந்த பரதநாட்டியத்தினுடைய ஆசிரியை எவ்வளவு பண்பாடோடு எவ்வளவு அற்புதமான முறையில் அந்த கல்வியை கற்றுக்கொடுத்ததெல்லாம் அந்த மாணவ செல்வங்கள் இவ்வளவு சிறப்பா செய்வாங்க அப்படிங்கிற அந்த கோஆர்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்ச்சியுடைய கோஆர்டினேஷன் வந்து அற்புதமா இருக்கும். அந்த மயில் தோகை வச்சு ஆடும்போது பாத்தீங்கன்னா ஒரு மயில் தோகை விரிச்சு ஆடுறது போல இருக்கும். இந்த சைடு இவங்க வரும்போது இந்த சைடு வருவாங்க. அப்போ அந்த தோகையினுடைய எப்படி டிசைன் எப்படி பண்ணணும் ரொம்ப அற்புதமா. இதெல்லாம் என்னன்னா கற்பனை இருக்கணும், சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கணும். அதே நேரத்தில் ஆடும்போது படபடப்பு இருக்கக்கூடாது. நிறைய பேர் சாப்பிடாம வந்திருப்பாங்க, அதெல்லாம் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வேணும். இவ்வளவு பவர் இருக்கக்கூடிய ஒரு கலை இந்த கலை. உண்மையிலே பெற்றோர்களை பாராட்டு. ஏன்னா உண்மையிலே வந்து இது ஒரு பெரிய கலை. இந்த கலையில பிள்ளைகளை வந்து ஊக்கப்படுத்தி அந்த பிள்ளைகளுக்காக தியாகம் பண்ணி நீங்க வந்திருக்கீங்க. உண்மையிலே உங்களை எல்லாம் பாராட்டுகிறேன். அதிலே நிறைய மக்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட நம்முடைய ராம் ராகவேந்திரா முழுமையாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது யூடியூப் சேனல்லாம் போடும்போது நிறைய பேர் பார்ப்பாங்க. நிறைய இடங்கள்ல சிவகாமி மனுஷனுடைய நிகழ்ச்சி நிறைய நடக்கணும். இதுக்கு வந்து எல்லா வல்ல இறைவன் நிறைய கருணை செய்யணும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் அவர்களுக்கு வந்து தமிழக அரசுடைய பல்வேறு விருதுகள் கிடைக்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப அற்புதமான ஒளி அமைப்பு. எந்த சவுண்ட் சிவன் உண்மையிலே சிவன் சவுண்ட் ரொம்ப அற்புதமான சவுண்ட். ஏன்னா சில சவுண்ட் நாம ஒன்று சொன்னா அது ஒன்று சொல்லுவோம். ஆனா இங்க கரெக்டா அற்புதமான முறையில் எந்த விதமான தங்கு தடை இல்லாம ரொம்ப அற்புதமான நிகழ்ச்சி இருக்கு. இந்த நிகழ்ச்சியை பாராட்டி அன்பு சகோதரர் வேணுகோபால் 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. நாமக்கல்ல இருந்து வந்திருக்காங்க. பாருங்க RSI என்ன சார் வணக்கம் சார். உண்மையிலே பாராட்டுகிறேன். அதாவது நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கவங்க அந்த நிகழ்ச்சியுடைய அருமையை பாராட்டி அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் 500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அவளுக்கு ரொம்ப பாராட்டுகள் வாழ்த்துக்கள். உண்மையிலே பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் அந்த பாராட்டு எண்ணம் வாழ்த்துற எண்ணம் வரணும். அப்படி வந்தாதான் நம்ம சிறப்பான முறையில் இருக்க முடியும். அப்படி பாராட்டுவதும் வாழ்த்துவதும் நமக்கு எப்போதுமே கைவந்த கலையா இருக்கும். ஏன்னா மேல வந்து சுற்றி இருக்கக்கூடிய எல்லா தேவதைகளையும் ததாஸ்து அப்படின்னு சொல்லுவோம். ததாஸ்துன்னா என்னன்னா அப்படியே ஆகட்டும். அதனாலதான் நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தை நல்ல வார்த்தையா நல்லா சந்தோஷமா எல்லாம் கிடைக்கிறது. இப்படி எல்லாம் கிடைக்கிறது விளங்காம போவோம்னா அங்க இருந்து ததாஸ்துன்னு அது அப்படியே ஆயிப்போம். அதுதான் வீட்டுல வந்து எந்த வார்த்தைகளை சொல்லணும் எந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க. குழந்தைகளை நல்ல பண்பாடோடு வளருங்கள். வீட்டுக்கு யாரா வந்தா பிள்ளை கையில தண்ணி கொடுத்து குடிக்க சொல்லுங்க. வீட்டுக்கு வந்தவங்கள முதல்ல வாங்கன்னு கேட்க சொல்லுங்க. எல்லா வீட்லயும் பிள்ளைகள் எந்த வீட்லயும் வரவே மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே எங்கேயாவது முதல்ல ஒரு இழுப்பு செவிட்டுல இழுத்து கொண்டு வந்து வந்தவங்கள முதல்ல வாங்கன்னு கேட்க சொல்லணும். நிறைய வீட்டுல வாங்கன்னு கேட்கறது கிடையாது. முதல்ல வாங்கன்னு கேட்கணும், தண்ணி கொடுக்கணும். வந்தவங்களுக்கு ஒரு வாய் காப்பியாவது கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்து நல்ல பழக்க வழக்கங்களை
குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். பிச்சைக்காரனுக்கு சுட்டு போட்டாலும் பிள்ளை கையில கொடுத்து போட சொல்லுங்க. ஏன்னா 4 பேர் கொடுத்து திங்கிற என்ன இருக்கு. நிறைய வீட்டுல பிள்ளை பண்டத்தை வாங்கிட்டு ஒரு வாரமா உட்காந்து திங்கி. இப்படி எல்லாம் இருக்கவே கூடாது. பகுத்து வாழ்கிற நல்ல பண்பை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். வீட்டுல பண்டை வாங்கிட்டு போனா பிள்ளைகிட்ட கொடுத்து தம்பிக்கு கொடு, அண்ணனுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு. அப்ப கிடைத்ததை பகிர்ந்து வாழ்கிற அந்த நல்ல பண்பை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இத மாதிரி நல்லதை முதல்ல நாம சொல்லிக்கணும். ரெண்டாவது பிள்ளைகள் முன்னால புருஷன் முன்னாடி சண்டையே போட்டக்கூடாது. சண்டை போட்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க ரெண்டுத்துக்கும் இப்ப அவளே கட்டுதான். பாத்தியா உடனே தான் சொல்றாங்க. முதல்ல வீட்டுல அதாவது வாழ்க்கையில எல்லா வீட்லயும் பிரச்சனைகள், கஷ்டங்கள். நாம என்ன நினைக்கிறோம்னா பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். அவங்க வீட்டுல பெரிய டிவி வாங்கிட்டா இவன் ஆண்டனாவது அவங்க வீட்டுல பெரிய டிவி வாங்கிட்டான், இவன் அதுக்காண்டி நம்ம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமா செய்யவே கூடாது. ஆடம்பரமா செஞ்சா நிறைய கடன் வந்துடும். கடன் வந்தா கஷ்டம். எளிமையா வாழ பஸ்ல போக எல்லாரும் இப்ப கார் வாங்குதான். கார் வாங்கி வீட்டுல வெயில்ல அதுக்கு டிரைவர் போட்டு போகணும். அத மாதிரி ஆடம்பரமே எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள ரொம்ப எளிமையா நல்ல வாழ்க்கையை வாழுங்க. சந்தோஷமா இருங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. ஒரு ஆள் கோவப்பட்டா ஒரு ஆள் பணிஞ்சு போங்க. வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும். அப்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல்ல அமைதியா இருங்க. பொதுவா சொல்ல போனா ஆம்பளை ரொம்ப கத்துதாரா, பொம்பளை கம்முன்னு போனா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய அம்சம். கொண்டாடிட்டு ரெண்டே வார்த்தை, ஒண்ணு சரிமாங்கணும், இல்ல சாரிமாங்க, முடிஞ்சிச்சு. இல்ல சரிமா, இந்த ரெண்டு வார்த்தை சொன்னா பொண்டாட்டி ஒழுங்கா இருக்கும். அப்ப வாழ்க்கையில நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அமைதியா விட்டு கொடுத்து வாழுங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. பண்பாட சொல்லி கொடுங்க. அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்கன்னா நாளைக்கு உங்களை வீட்டுல வச்சிருப்போம். நீங்க ஐடி சேர்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவான். ஏதாவது முடிஞ்சா எனக்கு தகவல் கொடுங்க. வரமாட்டேன். அதுதான் நடக்குது. இதுதான் வாழ்க்கையை தவிர வாழ்க்கையில பிள்ளைகளை நம்மோடு வைத்திருங்க. பிள்ளைகளை ஏழைகள் விஷயம் மாதிரி வளர்க்காதீங்க. ஒழுக்கம் உள்ள நல்ல பண்பாடு உள்ள நமக்கு கட்டுப்படுகிற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குங்க. பிற்காலத்தில் உங்களை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள் மட்டும் பெற்றவங்க வருத்தமே படாதீங்க. ஆம்பளை பேர் கூட எங்கேயா போய் தொலைஞ்சிருவாங்க. பொம்பளை பிள்ளைகள் கடைசி வரைக்கும் காப்பாற்று. ஆகவே பெண்களை பெற்றவர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுங்க. அதிலும் 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுருங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்பு. நன்றி, வாழ்த்துக்கள். ரெண்டாவது பிள்ளைகள் முன்னால புருஷன் முன்னாடி சண்டையே போட்டக்கூடாது. சண்டை போட்டா பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்க ரெண்டுத்துக்கும் இப்ப அவளே கட்டுதான். பாத்தியா உடனே தான் சொல்றாங்க. முதல்ல வீட்டுல அதாவது வாழ்க்கையில எல்லா வீட்லயும் பிரச்சனைகள், கஷ்டங்கள். நாம என்ன நினைக்கிறோம்னா பக்கத்து வீட்டை பார்த்து நம்ம பொறாமப்படுறோம். அவங்க வீட்டுல பெரிய டிவி வாங்கிட்டா இவன் ஆண்டனாவது அவங்க வீட்டுல பெரிய டிவி வாங்கிட்டான், இவன் அதுக்காண்டி நம்ம இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை ரொம்ப ஆடம்பரமா செய்யவே கூடாது. ஆடம்பரமா செஞ்சா நிறைய கடன் வந்துடும். கடன் வந்தா கஷ்டம். எளிமையா வாழ பஸ்ல போக எல்லாரும் இப்ப கார் வாங்குதான். கார் வாங்கி வீட்டுல வெயில்ல அதுக்கு டிரைவர் போட்டு போகணும். அத மாதிரி ஆடம்பரமே எளிமையாக வாழ கற்றுக்கொள்ள ரொம்ப எளிமையா நல்ல வாழ்க்கையை வாழுங்க. சந்தோஷமா இருங்க. விட்டு கொடுத்து வாழுங்க. ஒரு ஆள் கோவப்பட்டா ஒரு ஆள் பணிஞ்சு போங்க. வாழ்க்கை நல்ல சந்தோஷமா இருக்கும். அப்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும்னா முதல்ல அமைதியா இருங்க. பொதுவா சொல்ல போனா ஆம்பளை ரொம்ப கத்துதாரா, பொம்பளை கம்முன்னு போனா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதுதான் வாழ்க்கையினுடைய அம்சம். கொண்டாடிட்டு ரெண்டே வார்த்தை, ஒண்ணு சரிமாங்கணும், இல்ல சாரிமாங்க, முடிஞ்சிச்சு. இல்ல சரிமா, இந்த ரெண்டு வார்த்தை சொன்னா பொண்டாட்டி ஒழுங்கா இருக்கும். அப்ப வாழ்க்கையில நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அமைதியா விட்டு கொடுத்து வாழுங்க. சந்தோஷமான வாழ்க்கையை வாழுங்க. குழந்தைகளை நல்லா படிக்க வைங்க. பண்பாட சொல்லி கொடுங்க. அப்படிலாம் சொல்லி கொடுத்து வளர்ப்பீங்கன்னா நாளைக்கு உங்களை வீட்டுல வச்சிருப்போம். நீங்க ஐடி சேர்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிச்சா ஃபாரின் போய் செட்டில் ஆயிடுவான்.
ஏதாவது முடிஞ்சா எனக்கு தகவல் கொடுங்க. வரமாட்டேன். அதுதான் நடக்குது. இதுதான் வாழ்க்கையை தவிர வாழ்க்கையில பிள்ளைகளை நம்மோடு வைத்திருங்க. பிள்ளைகளை வந்து ஏழைகள் மிஷின் மாதிரி வளர்க்காதீங்க. ஒழுக்கமுள்ள நல்ல பண்பாடுள்ள நமக்கு கட்டுப்படுகிற குழந்தைகளை வளர்த்து ஆளாக்குங்கள். பிற்காலத்தில் உங்களை காப்பாற்றுவார். அதே நேரத்தில் பொம்பளை பிள்ளைகள் மட்டும் பெற்றவங்க வருத்தமே படாதீங்க. ஆம்பளை பேர் கூட எங்கேயா போய் தொலைஞ்சிருவாங்க. பொம்பளை பிள்ளைகள் கடைசி வரைக்கும் காப்பாற்று. ஆகவே பெண்களை பெற்றவர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்படுங்க. அதிலே 3 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கவங்க ராஜா மாதிரி இருப்பீங்க. அதை நல்லா ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏன்னா அதுதான் வாழ்க்கை என்பதை நல்லா புரிஞ்சுக்கணும். ரொம்ப சிறப்பு. நன்றி வாழ்த்துக்கள். அதுக்கு முன்னால நம்மளுடைய ஐயா கணபதி சுப்பிரமணியா அவர்களுக்கு பொன்னாடை பத்தி இருக்கிறோம். அன்புடைய அம்மா சிவகாமி மதுசூதன் அவர்களுக்கும் பொன்னாடை பத்துக்கிறோம். அப்புறம் பிள்ளைகளுக்கு அப்புறம் வந்து அந்த நினைவு பரிசு சொல்லுங்கிறோம். ராஜ்பால் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது முனைவர் கணபதி சுப்பிரமணியம் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து எனக்கும் எனது மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கவிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து நடன நிகழ்ச்சி நடைபெறும். செல்வி லாவண்யா, செல்வி சூரிய விபா, செல்வி சத்யஜனனி, கோஷிகா லட்சுமி, செல்வி கமலி. நன்றி. ஒரு அற்புதமான நிகழ்வை உங்களுக்கு கற்றுக் கொண்டிருக்கின்ற நித்யாஞ்சலி டீமுக்கு வந்து எல்லாரும் இன்னும் ஒரு பரத்த கரவசை நிகழ்ச்சி. இப்பொழுது நிகழ்ச்சி தாளாளர் ராஜ்பால் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கப்படுகிறது. தொடர்ந்து இன்னும் பல சுவையான நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. ശബരിഗിരി വാഴുന്ന സർവേശ്വര പ്രബലവര വന്ദളാധിപകുമാര യോഗമെന്നുണ്ടൊന്നു കാണുവാൻ തവ പാദയുഗളമീ തരുണികൾക്കഖിലനാഥ പാദയുഗളമീ തരുണികൾക്കഖിലനാഥ ಶಿವಮೋಹಿನಿ ಸುತ ಅಮರಾದಿ ವಂದಿತ ತವ ಕಥಗಳೋದುವುದು ಸುಕೃತಂ ಸುಚರಿತ പൈതൽ പിറന്നിടാൻ ബഹുതപം ചെയ്കയാൽ കൈവന്നു രാജന്നു നിധി പോലൊരുണ്ണി ഓമൽ കഴുത്തിൽ കിലുങ്ങുന്ന മണി കണ്ടു നാമമന്നേകി അവരന്നു குழலாட ஆட கண்ணின்ற மீனாட ஆட கட்டோடு குழலாட ஆட கண்ணின்ற மீனாட ஆட கொத்தோடு நகையாட ஆட கொண்டாடும் மயிலேறி ஆடு கட்டோடு குழலாட கண்ணின்ற மீனாட பாவாடை காற்றோடு ஆட காலோடு பால் பின்னி ஆட கள்ளுண்ட வண்ணாக ஆடு
கண்டாங்கி முன்னாட கன்னி மனம் பின்னாட கண்டு கண்டு நான் ஆட செண்டாக நீ ஆடு செண்டாக நீ ஆடு கட்டோடு குழலாட ஆட கண்ணென்ற மீனாட ஆட பச்சரிசி பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானின் மனமாட வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராட தில்லை மனம் போராட ரெண்டு பக்கம் நான் ஆட சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு கட்டோடு குழலாட கண்ணென்ற நீயாட கொத்தோடு நகையாட கொண்டாடு மயிலே நீயாடு கட்டோடு குழலாட கண்ணென்ற நீயாட
ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நிகழ்வாக கொண்டு கொண்டிருக்கிறோம். அடுத்த வருஷம் சந்திக்கும். வெற்றிவே அவர்களுக்கு.